هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளர் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு சிறப்பான இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரைக்கும் இவர்கள் எல்லாம் கொள்கை உறுதியோடு சத்தியத்துக்காக வாழ்கின்றார்களோ அத்தகைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இளைஞர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான சுவனத்தில் பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆள் மனதிலே பதிய வைத்ததற்கு பின்னால், அன்பிக்கினிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாரம் ஒரு நாள், மாதத்தில் 4 தடவைகள், வருடத்தில் 52 தடவைகள் இவ்வாறு நான் நீங்களும் கூடி கலைகின்றோம். அதுவும் புராணங்களும் கட்டுக்கதைகளும் இட்டுக்கட்டப்பட்ட வரலாறுகளும் சொல்லப்படக்கூடிய மிம்பர் மேடைகள் அல்லாமல் முழுக்க முழுக்க குர்ஆனையும் சுன்னாவையும் தரமான முறையில் கற்றறிந்த சிறந்த உலமாக்களை கொண்டு உரை நிகழ்த்தப்படக்கூடிய குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான ஒரு மஸ்ஜிதை நோக்கி வாரம் ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் திரளுகின்றோம். எங்கு போனாலும் முதலாவது நம்முடைய வினா என்னவென்றால், ஒரு வெள்ளிக்கிழமை நாள் பிரயாணத்தை மேற்கொண்டால் இருக்கின்ற இடத்திலே இருந்து கோல் பண்ணி கேட்கிறோம், எங்க குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே ஜும்மா நடைபெறுகின்றது, ஒரு மஸ்ஜித் இருக்கா என்று கேட்கின்றோம். இது எதை காட்டுகின்றது என்றால், எல்லா மனிதர்களும் படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், குர்ஆன் சுன்னாவை தூய முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அரை மணித்தியாலத்தை தரமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் அகில இலங்கை ரீதியாக எந்தெந்த முடுக்கிலெல்லாம் குர்ஆன் சுன்னா வளர்ந்திருக்கின்றதோ அந்த இடங்கள் எல்லாத்துக்கும் போனாலும் 11:30 மணிக்கே ஒரு 8-10 பேர் மஸ்ஜிதிலே நிறைந்திருப்பார்கள். அந்த 8-10 பேரிடத்திலே போய் கதைத்தால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நாம் இந்த ஊரை சார்ந்தவர்கள் அல்ல, கொஞ்சம் வெளியிலிருந்து வருகிறோம், ட்ரீவில் புக் பண்ணித்தான் வாரோம், அல்லது ட்ரெயின்ல தான் வருகிறோம், அல்லது பஸ்ஸில் தான் வருகிறோம், இப்படி வந்தால் தான் நமக்கு ஜும்மா கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். உங்களோட ஊர்ல சொல்லலாம் என்று கேட்டால், இல்ல, அரை மணித்தியாலம் கிடைச்சாலும் தரமான முறையில் நமக்கு விடயங்கள் கிடைக்கின்றது, அதற்காகவே வருகின்றோம் என்று சொல்லுவார்கள். சகோதரர்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் அந்த நிர்வாகத்தினர்கள் ஜும்மா கடமையை நல்ல முறையில் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறந்த உலமாக்களை புக் பண்ணுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், இப்பொழுது நீங்கள் ஒரு உலமா இடத்திலே டிசம்பருக்கு இடையில் ஒரு டேட் தாங்கன்னு கேட்டால் தர முடியாத அளவுக்கு மௌலிமார்கள் எல்லாரும் புக் பண்ணி வைத்திருப்பார்கள். இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால்,
சமூகத்துக்கு ஏதோ நல்ல விடயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மஸ்ஜித் நிர்வாகமும் அந்தந்த பொறுப்புகளை நல்ல முறையில் திறம்பட செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, உண்மையிலே குர்ஆன் சுன்னா பேசப்படக்கூடிய எம்முடைய பகுதியால் சமூகத்துக்கு வழங்கப்படுவதை போன்று வேறு எந்த ஜமாத்துக்களும் வேறு எந்த அமைப்புகளும் செய்வது கிடையாது. அவ்வளவு தரமான முறையில் குர்ஆன் சுன்னா எம் சமூகத்துக்கு எத்தி வைக்கப்படுகின்றது, மிகத்தரமான முறையில். அதுபோக மிம்பர் மேடை தவிர வாரத்தில் 1, மாதத்துக்கு 4, வருடத்துக்கு 52. இந்த இடத்திலே இருக்கின்ற உங்களுடைய வயது 50 என்றால் 10 வருடத்தை சிறுபிள்ளை காலப்பகுதி, பருவவயது அடையாள காலப்பகுதி என்று விட்டாலும் 40 வருடம் 2080 மிம்பர் மேடை மட்டும் கேட்டிருக்கிறோம். சும்மாமல்ல, குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான சிறந்த தரமான ஆய்வுகளை மிம்பர் மேடையில இருந்து 2080 50 வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதர் கேட்டிருக்கின்றார். சகோதரர்களே, என்ன மாற்றத்தை கண்டோம்? பொறி சுமக்கின்ற கழுதை என்று சொல்லுவதை போல வெறுமனே உள்வாங்குகின்ற சமூகமாக மட்டுமே நாம் இருக்கின்றோமே தவிர அதனை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, உங்கள் ஆழ்மனதிலே கை வைத்து கேட்டு பாருங்கள். இதை ஒரு தர்பியா உரையாக நீங்கள் மதிக்க வேண்டும். அதாவது வாரம் ஒரு நாள் கேட்டுக்கொண்டு போகின்ற உரையை என் மனைவியை, என் மகளை, என் உறவுகளை அழைத்து வைத்து இன்று வந்த மௌலவி இதை பற்றி சொன்னார், அவர் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னார், இப்படியும் ஒரு ஹதீஸ் இருக்காம், இப்படியும் ஒரு வசனம் இருக்காம் என்று தன் மனைவி மக்களோடு கதைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? சகோதரர்களே, இது வெறுமனே ஒரு சடங்கல்ல, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு புரட்சி. 23 வருட காலத்துக்குள் உலகையே தன்னுடைய கைவசப்படுத்தினார் என்றால் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெறுமனே 23 வருட காலத்துக்குள் மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை உருவாக்கி இஸ்லாத்தை முழு உலகத்துக்குமே வியாபிக்க செய்தார்கள் என்றால் சத்தியமாக அது இந்த மிம்பர் மேடை தான். லட்சத்துக்கும் அதிகமான நபித்தோழர்களை திரட்டிக் கொண்டு மக்காவை கைப்பற்றினார் என்றால் சத்தியமாக அது இந்த மிம்பர் மேடை தான். ஒரு உள்ளம் மாறுமாக இருந்தாலும் அதுதான் இந்த மிம்பர் மேடையிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்பதனை ஆழமாக உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, நான் இன்று உங்களோடு நிம்மதி தரக்கூடிய ஒரு இஸ்லாமிய இல்லம் எப்படி அமைய வேண்டும் என்பதனை மிகச் சுருக்கமாக உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஆசைப்படுகின்றேன். சகோதரர்களே, இது எனக்கென்று நீங்கள் உள்வாங்க வேண்டும். வெகு தொலைவிலே இருந்து இங்கே வரக்கூடிய உலமாக்களும் பலவிதமான வேலை வெட்டிகளை விட்டு அனைத்தையுமே ஒதுக்கி நேரகாலத்தோடு மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய உங்களுடையவும் உணர்வுகள் ஒன்றாக இருக்க வேண்டும். கேட்பதனை சமீனா வாத்தானா, கேட்டோம், கட்டுப்பட்டோம், சிரம்பணிந்தோம் என்ற அந்த உணர்வோடு கேட்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் என் முன்னால் உங்கள் முன்னால் இல்லை. நானும் நீங்களும் ரசூலுல்லாவை கண்ணால் காணவில்லை. அது மட்டும்தான் அந்த சமூகத்துக்கு விமக்கும் உள்ள வித்தியாசம். அவர்கள் நபிகளாரை முன்னால் கண்டார்கள், நாம் நபிகளாரை காணவில்லை. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ரசூலுல்லாவுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தது என்று விலாவாரியாக அவ்வளவையுமே உலகத்தில் யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்படாத அளவுக்கு நபிகளாருடைய தாடியில் எத்தனை முடைகள் நரைத்திருந்தது, அதை கூட வரலாறு விட்டு வைக்கல. அவ்வளவு துல்லியமாக அந்த மனிதர் எம்மோடு இருக்கின்றார் என்ற அளவுக்கு சிறப்பான முறையில் அவருடைய வரலாறெல்லாம் வாழ்வெல்லாம் ஆய்வு செய்யப்பட்ட நிலைமையில் நபிகளாரை மட்டும் காணாமல் அவருடைய ஏனைய அனைத்து போதனைகளையும் காணுகின்றோம். ஆனால் ஆய்வு செய்கின்ற அளவுக்கு, படிக்கின்ற அளவுக்கு, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுகின்ற அளவுக்கு, சீடிகள் பார்க்கின்ற அளவுக்கு, தர்ஜுமாவை புகாரி முஸ்லிம்களை வாசிக்கின்ற அளவுக்கு நானும் நீங்களும் மாறுவோம் என்றால் சத்தியமாக நாங்களும் ஒரு சஹாபா சமூகமாக இருக்கலாம். உண்மையில் அவ்வளவு பெரிய ஆய்வாளர்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள். சில நேரம் ஒரு உலமா, ஒரு 7-10 வருடம் படித்தவர் ஒரு சாதாரண மனிதனோடு பேசுவதற்கு யோசிக்கிறார். ஏன் தெரியுமா? ஒன்றுமில்ல, ஒரு விஷயத்தை ஒரு சாப்டர் அப்படியே டீப்பா படிச்சுட்டு வாரார். லோக்கல் பிள்ளையா, இன்டர்நேஷனல் பிள்ளையா, உதாரணத்துக்கு, அல்லது பெண் வீட்டு சாப்பாடு கூடுமா கூடாதா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நெட்ல வைத்து ஃபுல்லா ஆய்வு பண்ணிட்டு எதுக்கு வாரான் தெரியுமா? அந்த மௌலவியை நான் மட்டும் தட்டணும், அவரோட பேசி பார்க்கணும், அவர்கிட்ட விஷயம் இல்லை, அது புத்துமான், அது ஒன்றுமே இல்லை, இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் உருவாகிவிட்டார்கள். உண்மையிலே வர வேண்டும், வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், புகாரி முஸ்லிம் இது அனைத்து கிரந்தங்களை படிக்க வேண்டும், தர்ஜுமா பார்க்க வேண்டும், எல்லாம் உண்மை. ஆனால் படிக்கின்ற என்னிடத்தில் மாற்றம் இருக்கின்றதா? என்னுடைய வீடு எப்படி இருக்கின்றது? கொள்கை பேசக்கூடிய என்னுடைய வீடு எப்படி இருக்கின்றது? நான் உங்கள் அனைவரையுமே குர்ஆன் சுன்னாவோடு இருக்கின்ற உறவுகள் என்று நினைப்பேன். சத்தியமா அந்த சொர்க்கத்தின் அனந்தரக்காரகன் அந்த உணர்வில் தான் உங்களோடு கதைக்கிறேன். அதாவது நானும் நீங்களும் கொள்கை பேசுகின்ற அளவுக்கு
என்னுடைய வீட்டுக்குள் உங்களுடைய வீட்டுக்குள் இஸ்லாமிய சூழல் எப்படி இருக்கின்றது, அதுதான் இன்றைய பார்க்க போறோம். சில விடயங்களை சொன்னால் உண்மையை நீங்கள் அழ வேண்டும். அவ்வளவு மோசமாகத்தான் இன்று நம்முடைய வீடுகள் இருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் வீட்டை பற்றி பேசிய குர்ஆன், வீடு சம்பந்தமாக பேசிய ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது? வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அல்லாஹ் தான் உங்களுடைய வீட்டுக்குள்ளே அமைதியை ஏற்படுத்தினான், வாழக்கூடிய நிலைமை ஏற்படுத்தினான். சில வயோதிபர்கள் இருப்பார்கள், அவங்க எங்க தான் போனாலும் மாலையானா வீட்டுக்கு வரணும், அவருடைய பெட்டில் படுத்துக்கொள்ளணும், எங்க வைத்தும் சரி வராது. ஒரு நாள் 2 நாள் கழிப்பார்கள், 3வது நாள் எனக்கு கேள என் வீட்டுக்கு போகணும். அது என்ன உஷ்ணமா இருந்தாலும் என்ன சூடா இருந்தாலும், கொட்டும் வெயிலுக்கு, அதாவது மிக உஷ்ணம் தரக்கூடியதாக இருந்தாலும், மழை கொட்டக்கூடிய வீடாக இருந்தாலும், என்னுடைய வீடு என்ற அந்த உணர்வு இருக்கின்றது. உண்மையிலே அல்லாஹ் அதை சொல்லுகின்றான். வீடு என்றால் அது களைப்பை போக்கக்கூடியது, நிம்மதியை தரக்கூடியது, ராகத்தை ஏற்படுத்தக்கூடியது, மனதுக்கு ரிலாக்ஸை தரக்கூடியது, சுபீட்சமான நிலைமை ஏற்படுத்தக்கூடியது, அதுதான் வீடு. உண்மையிலே உங்களுடைய வீடு அப்படி இருக்கின்றதா? நாம் வீட்டை பற்றி எம்முடைய கற்பனையில் என்ன கொண்டு வரோம்? வீடு என்றால் அதிலே 4-5 அறைகள் இருக்க வேண்டும், அதிலே டைனிங் ஹால் இருக்க வேண்டும், அட்டாச் பாத்ரூம் இருக்க வேண்டும், ஏனைய அனைத்து வசதி வாய்ப்புகளும் இருக்க வேண்டும். நபிகளார் உலகத்துக்கு சமாதானத்தை தந்தார், சமத்துவத்தை தந்தார், உலகத்துக்கு வஹியை எடுத்து சொன்னார். எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? எழுந்து நின்றால் முகட்டில் தலை முட்டும், கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கின்ற சுவற்றில் கால் முட்டும். நான் சுஜூதுக்கு, ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு வருவார், நான் கால் நீட்டி இருப்பேன், ஒரு குத்து குத்துவார், நான் காலை மடக்கிக் கொள்வேன், மீண்டும் நீட்டுவேன், மீண்டும் குத்துவார், நான் காலை மடக்கிக் கொள்வேன். விளக்குகள் இருக்கவில்லை, வீடுகள் சிறுசாக இருந்தது. இது எதை காட்டுது? மிகச் சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இருந்து மிகப்பெரிய நிம்மதியை கண்டார். சகோதரர்களே, பிரமாண்டமான டைல்ஸ் பிடிக்கப்பட்டு அடுக்குமாடிகளாக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய, ஏசி போடப்பட்டிருக்கக்கூடிய அறைகளிலே, சொகுசான குழு குழு அறைகளிலே காணாத நிம்மதியை, கோதுமையை கையிலே எடுத்து உஃபென்று ஊதி வாயிலே போட்டு தண்ணீரை குடித்தார். ஒரு நாளைக்கு 2 பேரீச்சங்கனி, 3 பேரீச்சங்கனி, 1 பேரீச்சங்கனி. அதை எப்படி தின்னுவோம்? சூப்பி 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 இருந்து கடைசியாக சப்பி விழுங்குவோம். ஆட்டின் விட்டைகள் போன்று மலங்கழிப்போம். 1 பிறை பார்ப்போம், 2 பிறை பார்ப்போம், 3 பிறை பார்ப்போம். அடிப்பெருந்திருக்காது. மூமிங்களை தாயே, என்னமா சாப்பிடுவீங்க? மனிதன் உயிர் வாழ்வதற்கு சாப்பாடு தேவை, என்ன சாப்பிடுவீங்க? பக்கத்து வீட்டால் கிடைக்கும் பாலை குடிச்சுக்கொள்வோம், பேரீச்சங்கனிகளை தின்று கொள்வோம். இப்படித்தான் என் வாழ்வு கழிந்தது. சகோதரர்களே, 11 மனைவிமாரோடு வாழ்ந்தார். ஏக காலத்தில் 9 மனைவிமாரோடு வாழ்ந்தார். எந்த மனைவியாவது நபிகளாரை குற்றம் சொன்னார்களா, குறை சொன்னார்களா? யாராச்சும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே கலங்கத்தை ஏற்படுத்தினார்களா? சுப்ஹானல்லாஹ். இன்று ஃப்ரைட் ரைஸ் திண்டு, முழுக்காவளியோடு புரியாணி திண்டு, மிகப்பெரிய டாம்பீக வாழ்க்கை வாலிபானுக்கு கிடைக்காத நிம்மதி, அல்லாஹ் சத்தியமாக அந்த ஓலை கொட்டிலில், அந்த பேரீத்தம் ஓலையால் வேயப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நபிகளார் எப்படி பெற்றார்கள், அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அன்புக்கினியவர்களே, அந்த சின்ன வீட்டுக்குள் இருந்து கொண்டு மிகப்பெரிய சந்தோஷத்தை எப்படி பெற்றார்? அவர் பெற்ற சந்தோஷங்கள் எப்படி? சுப்ஹானல்லாஹ். புகாரியை புரட்டுங்கள், அவர் பெற்ற சந்தோஷங்களை அங்கு அடுக்கடுக்காக காணலாம். என்ன சொல்லுகின்றார்? நான் சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், நான் சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன். ஆட்டுடைய முள்ளை, ஆட்டிறைச்சி முள்ளை எடுத்து கடிப்பேன். நான் வாய் வைத்து கடித்திருக்கின்ற பொழுது நபிகளார் பறித்தெடுத்து நான் வாய் வைத்து எடுத்து நபிகளார் வாய் வைத்து உண்ணுவார்கள். அபிசீனிய விளையாட்டு வீரர்கள் விளையாடுகின்ற விளையாட்டு, அந்த வீர விளையாட்டை கண்ணத்தோடு கண்ணு சேர்த்து நிலைமையில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நபிகளாருடைய வீடு அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவிமாரோடு ஏக காலத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். விளையாட்டு போட்டி, அதனை கண்டுகளிக்கின்றார்கள். பாதையிலே நபிகளாரும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு யுத்த களத்துக்காக போகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஓடுவோமா என்று கேட்கின்றார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? தோழர்களே, நீங்கள் எல்லாம் முன்னுக்கு போங்க, உங்களோட தாய் ஓடணும் என்று விரும்புகிறார். ஓடினோம். முதலாவது தடவை நான் ஃபர்ஸ்ட், ரசூலுல்லாஹ் செகண்ட். இன்னொரு தடவை நான் கேட்டேன், ஓடுவோமா? ஓம் யா ரசூலுல்லாஹ், ஓடுவோம். அதிலே நபிகளார் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட். ஆயிஷா நான் என்ன சொல்லுகின்றார்? அன்றைக்கு நான் மெலிஞ்சிருந்தேன், ஃபர்ஸ்ட் வந்தேன், இன்றைக்கு கொஞ்சம் கொளுத்திருந்ததால் செகண்ட் வந்துட்டேன், இல்லாட்டி விட்டு இருக்க மாட்டேன். எவ்வளவு சுவாரஸ்யமான வரலாறுகள்!
எவ்வளவு சந்தோஷமான சுபிச்சமான வாழ்க்கை. இன்று மிகப்பெரிய டாம்பிக வாழ்க்கை, மிகப்பெரிய கோடீஸ்வர லைஃப் என்று சொல்லக்கூடிய அப்படி பெரிய வாழ்க்கை வாழுகின்றவனுக்கு கிடைக்காத நிம்மதி அந்த வீட்டுக்குள்ளே எப்படி கிடைத்தது? சகோதரர்களே, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், நபிகளாரோடு ஒரு போர்வையில் உறங்குகின்றேன், சுத்தமில்லாத பெண்ணாகி உடனடியாக நான் எழும்புகின்றேன். அப்பொழுது நபிகளார், சுத்தமில்லா போயிட்டியா, அதற்கென்று அணிகின்ற ஆடையை அணிந்து கொண்டு மீண்டும் வா என்று என்னை நபிகளார் போர்வைக்குள்ளே அணைத்துக் கொண்டார்கள். புகாரிலே செய்தியை பார்க்கின்றோம். நான் குளிக்க போவேன், நபிகளார் என்ன சொல்லுவார்கள்? நபிகளார் குளிப்பார், நான் சொல்லுவேன், யா ரசூலல்லாஹ் எனக்கும் தண்டிய வைங்க, எல்லாத்தையும் குளிச்சிடாதங்க என்று நான் சொல்லுவேன். சுப்ஹானல்லாஹ். பக்கத்து வீட்டில இருந்த ஒருவர் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அல்லாஹ்வே சுப்காச்சி வச்சிக்கிறேன் வாங்கன்னு கூப்பிடுறார். சுப்காச்சி வச்சிக்க வாங்கன்றார். ரசூலுல்லாஹ் சொல்ல வஹாதி ஆயிஷா மீக்கிறாளே, நீங்க மட்டும் தான் வரணும், கொஞ்சம் தான் நீக்கு. ரெண்டாம் முறை வாங்க யா ரசூலுல்லாஹ், ஆயிஷா மீக்கிறாள். ஏலா மூணாவது தடவை பரால கூட்டிக்கொண்டு வாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? நபிகளாரையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் கண்டேன், அவர்கள் சுப்பருந்துவதற்காக வந்தார்கள், தோளும் தோளும் முட்டியவர்களாக வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் வயதத்தின 63 மரணிக்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயதத்தின 18. ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பின்னால் உணவுப் பொருட்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. இறைச்சி வகை, ஒரு வகையில இறைச்சியை ஏதோ ஒன்று செய்த ஒரு வித்தியாசமான உணவு. இதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண் கலங்குகின்றார்கள். மூமின்களின் தாயே சாப்பிடுங்கம்மா, வயோதிப கணவரை எனக்கு ஞாபகம் வருது, இந்த கணவர் எனக்கு ஞாபகம் வருது என்று ஆயிஷா அம்மையார் சொன்ன செய்தியை நாங்கள் ஹதீஸ்களிலே காணுகின்றோம். சகோதரர்களே, இது நான் உங்களுக்கு எடுத்து வைத்த ஒரு சில நபிகளாருடைய வரலாற்று சான்றுகள். என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், அங்கே நபிகளார் உணவு குறை, ஆடை குறைவு. இன்று ஆடைக்கு பஞ்சமா? வீட்டிலே அல்மாரியை திறந்தால் உங்களுடைய மனைவிமார் இதுவரைக்கும் மேனியிலே வைக்காத எத்தனையோ கிட்டுகள் அங்கே இருக்கு, எத்தனையோ கவுனுகள் அங்கே இருக்கு, எத்தனையோ அபாயாக்கள் ஜில்பாபுகள் அங்கே இருக்கு. நகநட்டுக்கள் இதுவரைக்கும் வைக்காத லட்சங்கள் கோடி பெறுமதியான நகநட்டுக்கள் இருக்கு. அங்கே அது ஒன்றுவே இல்லை. ஆண்களே, பெண்களே, ஆண்கள் தலை தூக்காத வரை பெண்கள் தலை தூக்க கூடாது. சுஜூதுல சட்டம் போட்டார் ரசூலுல்லாஹ். ஏன் சட்டம்? பள்ளி எல்லாரும் ஒன்றா தான் தருவாங்க. ரசூலுல்லாஹ் போட்ட சட்டம் என்ன? ஆண்கள் தலை தூக்காத வரை பெண்கள் தலை தூக்க வேண்டாம். தூக்கினால் ஆண்களுடைய கால் பகுதிகள் வழங்கும். ஒரே ஆடையை இங்கெழுத்து கட்டிக் கொள்வார்கள். அப்படி ஒரு சமூகம். சபையிலே அமர்ந்தால் ஒருத்தர் மறைச்சு தான் உட்காருவாங்க. ஏன் மறைச்சு வச்சு உட்கார்றது? அங்கங்கள் வெளியே விளங்கி விடுமோ என்று. அன்புக்கினியவர்களே, அப்படிப்பட்ட சமூகத்துக்குத்தான் நபிகளார் இந்த குச்சில் வீட்டுக்குள்ளே, இந்த ஓலையால் வேயப்பட்ட இந்த கொட்டில் வீட்டுக்குள்ளே இருந்து மிகப்பெரிய சமாதானத்தை தந்தார். இன்று எம்முடைய வீடுகள் என்ன குறைவு இருக்கின்றது? என்ன பரக்கத்து குறைவு இருக்கின்றது? ஃப்ரிட்ஜை திறந்தால் அனைத்து உணவுகளும் இருக்கின்றது. ஃபேன், இதை கண்டே இருக்க மாட்டார்கள் நம் முன்னோர்கள். இப்படியான டைல்ஸ் அறையை நினைச்சு பார்த்தும் இருக்க மாட்டார்கள். கிரைண்டர் என்று சொல்லி அதிலே போட்டால், கட்டர் என்றால் அதுக்கு ஒரு வகையில தூளாவது, பவுடர் என்றால் அதுக்கு ஒரு வகை. தேங்காவை கூட கையால் பிடியாத சமூகம். அப்படியே போட்டு தண்ணி ஊத்தினா சர்புருண்டு அடுத்து பால் ஆயிடுது. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் கொடிகட்டி பறக்கின்ற காலத்தில் சுப்ஹானல்லாஹ், மனிதன் நிம்மதிக்கு ஏன் அலைகின்றான்? சந்தோஷத்துக்கு ஏன் அலைகின்றான்? சுபித்தமான வாழ்க்கைக்கு ஏன் அலைகின்றான்? கோட்டும் சூட்டும் போட்டு ஷூவையும் போட்டு கார்ல வந்திறங்கி எங்க போறான்? நிம்மதியை தேடி வைன் ஸ்டோர். எங்க போறான்? கிளப்புக்கு போறான். போத்தலிலே நிம்மதி காணுகின்றான். இழுக்கிறான், வட்டம் வட்டமாக புகையை விட்டு நிம்மதி காணுகின்றான். மதுவிலே, மாதிலே, வேறு வேறு நிலைமைகளில் நிம்மதி காணுகின்றான். தற்காலிக நிம்மதி அவனுக்கு கிடைக்கின்றது. என்ஜாய்மெண்ட், தற்காலிகமான என்ஜாய்மெண்டை பெறுகின்றான். என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்ன மனைவியை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறா, ஒரே ஒரு வழிதான் இருக்குது. ஒரு கிழமை வீடு வாசல் எல்லாம் மூடிட்டு நுவரலிக்கு ட்ரிப் போறேன். நுவரலிக்கு போறான். ஒரு கிழமை உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறான். 8வது நாள் வீட்டுக்கு வரான். மீண்டும் மீண்டும் பழைய நிலைமைக்கே மாறிவிடுகின்றான். என்ன தெரியுமா சகோதரர்களே, நான் நீங்கள் நிம்மதியை தேட வேண்டிய இடத்தில் தேடவில்லை. உலகம் அழியும் காலம் வரைக்கும் நீங்கள் இதே நிலைமையில் நிம்மதியை தேடினால் வல்லாஹி நீங்கள் நிம்மதி அடையவே மாட்டீர்கள். இதே நிலைமையில் அடுக்குமாடி பில்டிங்கிலும், அழகான டைல்ஸ் அறையிலும், குழுகுழுவான சொகுசான ஏசி போடப்பட்ட அறையிலும் நிம்மதி என்று நீங்கள் தேடுவீர்கள் என்றால் வல்லாஹி அது கிடைக்காது. அது எங்கு கிடைக்கும் தெரியுமா? வீடு இஸ்லாமியமயப்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய வீடுகள் குர்ஆன் சுன்னா ஆளக்கூடிய வீடுகளாக வர வேண்டும்.
வேண்டும். எடுத்து பாருங்கள், உங்களுடைய வீட்டில் நிம்மதிதான். சகோதரர்களே, உங்களுடைய வீட்டை ஒரு முறை நான் சொல்லுகின்ற இந்த ஹதீஸோட ஒப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கின்றது. ஏக்ரி ஷைத்தான் அலா காஃபியத் ராசியாதிகிதாஹுவனா, முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக அறிவிக்கப்படுகின்றது. ஷைத்தான் உங்களில் ஒருவருடைய பிடரிலே 3 முடிச்சுக்களை போடுகின்றான். ஒவ்வொரு முடிச்சிலும் எதிர்பலா குல்லு கத் அலைக்கு லைலும் தவீலும் ஃபர்குத், உனக்கு இரவுலும் நீளமாய்க்கு படி 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 என்று தட்டி கொடுக்கிறான். கண் விழித்தால் ஒரு முடிச்சு அவளுகின்றது, முழு செய்தால் 2ஆம் முடிச்சு அவளுகின்றது, தொழுதால் 3ஆம் முடிச்சு அவளுகின்றது. அஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், நல்ல உள்ளத்தோடு சுறுசுறுப்பானவனாக காலை பொழுது அடைகிறான். நான் ஒரு 4 மணிக்கு எழும்புறேன் என்று வைங்க, நீங்க 9 மணிக்கு எழும்புறேன் வைங்க. தூக்கத்தால் கூடியவர் யாரு? நீங்க தான் தூக்கத்தால் கூடி இருக்கிறீங்க. 9 மணிக்கு எழுப்பி இருக்கிறீங்க, நான் 4 மணிக்கு தான் எழுப்பி இருக்கிறேன். ஆனால் இஸ்லாம் சொல்லுது 4 மணிக்கு எழுப்பினவனுக்குள்ள நிம்மதி 9 மணிக்கு எழுப்பினவனுக்கு கிடைக்காது என்று சொல்லுது. அது உண்மையும் தான், அது உண்மையும் தான். 4 மணிக்கு நீங்க எழும்புறீங்க, உங்களுடைய வீட்டை ஒரு கூட்டு குடும்பமாக கற்பனை பண்ணுங்க, சந்தோஷத்தை பார்ப்பீங்க, பார்க்கலாம், அனுபவிக்கலாம். வல்லாஹி கிடைச்சு ரசூல் அதைத்தானே கண்டார். ரஹ்மல்லாஹ் என்றார், ஒரு ஆம்பளைக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவன் யாரு? தஹஜ்ஜத்தில் எழுந்து தன் மனைவியை எழுப்பி அவள் எழும்ப மறுத்த பொழுது அவள் முகத்தில் நீர்ச்சட்டுக்களை தெளித்தான். அந்த ஆம்பளைக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவள் தஹஜ்ஜத்தில் எழுந்து கணவனை எழுப்பி மறுத்த பொழுது நீர்ச்சட்டை தெளித்து 2 பேரும் எழுந்து நின்று வணங்கினார்களே, அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஏன் அந்த துஆவுக்கு நாங்கள் ஆகக்கூடாது? அந்த துஆவை பெற்றவர்களா ஏன் நம்மால் மாற முடியாது? அன்புக்கினியவர்களே, கூட்டு குடும்பமாக உங்களுடைய வீட்டை எடுங்கள். 4 அறைகள் இருப்பதாக கற்பனை பண்ணுங்கள். முதலாவது அறையில் உங்களுடைய உம்மா வாப்பா இருக்கிறார்கள். 2வது அறையில் உங்களுடைய நானாவும் மனைவியும் இருக்கின்றார்கள். 3வது அறையில் உங்களுடைய சகோதரியும் கணவரும் இருக்கின்றார்கள். 4வது அறையில் நீங்களும் உங்கள் மனைவியும் பிள்ளைகளும் இருக்கின்றீர்கள். 4 மணிக்கு 4:40க்கு பாங்கு என்றால் 4 மணிக்கு நீங்க எல்லாம் போய் எழும்புறீங்க, உங்களோட மனைவியும் உங்களோட சேர்ந்து எழும்புறாள். இப்படி கற்பனை பண்ணுங்கள், கற்பனை அல்ல, பிராக்டிகலில் எடுங்கள். நோம்புல மட்டும்தான் கியாமுல் லைலா யாரு சொன்னார்? ரமலானிலோ ரமலான் அல்லாத மாதங்களிலோ 11ஐ விட தொலைவில்லை என்றால் ரமலானிலும் தொழுதார், ரமலானுக்கு பிறகும் தொழுதார். ரமலான் முடிஞ்சு கியாமுல் லைலா இல்லைன்னு விட்டுட்டோம். ஜமாத் அமைப்பு தான் இல்லையே தவிர தொழுகை இல்லைன்றதல்ல. ரசூலுல்லாஹ் மரணிக்கின்றவரை விடாத சுன்னாக்கள் உண்டு. சகோதரர்களே, தஹஜ்ஜத்துக்கு எழும்புறீங்க, தஹஜ்ஜத் தொழுகிறீங்க, உங்களோட மனைவி தொழுகிறா, நீங்க தொழுகிறீங்க, உங்களுக்கு ஒரு 8 வயசு 9 வயசு ஒரு பிள்ளை இருக்கு, அது என்ன செய்றீங்க? அப்படியே கொஞ்சம் தூங்கிடுறீங்க. 4:30 ஆகுது, டீ ஊத்தி கொண்டு வந்து தாரா குடிக்கிறீங்க. சகோதரர்களே, வீட்டில் சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. குடிச்சு முடிய பாங்கு சத்தம் கேட்குது, இப்ப என்ன யோசிக்கிறீங்க? லா தஜ்லு புயூத்தக்கும் மக்காபிரா, உங்கள் வீடுகளை புதைகுழிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். புதைகுழின்னா என்ன? மையவாடி. மையவாடியில தொழுகை இல்ல, மையவாடியில திக்ர் இல்ல, மையவாடியில ஸலவாத் இல்ல, மையவாடியில குர்ஆன், மையவாடியில ஒன்றுமே இல்லை. அதுல என்ன? அடக்கிற மட்டும்தான். அதுக்காக வேண்டி துஆ கேட்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் வலத்தியார் என்ற துஆவை கேட்கிறது. இப்ப என்ன? ஏண்ட வீட்டில் நான் தொழல என்றால் அது கபிரிஸ்தானம், ஏண்ட வீட்டில் நான் ஓதல்ல என்றால் அது மையவாடி. ஆகவே ஆணாக இருந்தாலும் சுன்னத்து தொழுவதற்கு ஏற்றமான இடம் வீடு. நான் பள்ளிக்கு போனா தஹியத் மஸ்ஜித் தொழுகிறேன், சுபஹ் சுன்னத் என்ன செய்ய போறேன்? வீட்டில் தொழுகிறேன். தொழுதிட்டீங்களா? இப்ப என்ன செய்றீங்க? உங்களோட 8 வயசு 9 வயசு இருக்கிற புள்ளைய கைட்டால பிடிச்சு கொண்டு பள்ளிக்கு போறீங்க. அங்க வைத்து பார்த்தால் சில ஈமானி உறவூட்டப்பட்ட சில உள்ளங்கள் அங்க வந்திருக்கும். அவர்களும் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு வந்திருப்பார்கள். சகோதரர்களே, மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க, தொழுகிறீங்க, சலாம் கொடுக்கிறீங்க, அவுராத் ஓதுறீங்க, துஆக்கள் ஓதுறீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் நிக்கிறீங்க. உங்களோட உள்ள முண்டை சொல்லும் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவ்வளவு மக்களுக்குள்ள என்னையும் என் பிஞ்சையும் என் மனைவியையும் உன்னை வணங்குறதுக்கு வழிபடுறதுக்கு எழுப்பிடா யா ரப்பே, உனக்கே எல்லா புகழும். வெளியில வந்து நின்று பாக்குறீங்க, மயான அமைதி, அப்படி ஒரு அமைதியை பார்க்கிறீங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டு ஊசி விழுந்தாலும் கேட்கிற அளவுக்கு அமைதி. இப்போ உங்களோட உள்ள முண்டை சொல்லும், ரஹ்மானே, இந்த பெரிய கும்மிரட்டில் இவ்வளவு அமைதியில் என் வீட்டில் 3 அறைகளும் இறுக்கமாக மூடப்பட்டு உறங்குகின்ற நேரத்தில் என்னையும் என் பிள்ளையும் என் மனைவியும் தொலை எழுப்பினாய் ரஹ்மானே, உனக்கே எல்லா போலும். வீட்டுக்கு போய் கதவை திறக்கிறீங்க, முதலாவது அறையில ஃபேன் சுத்துற சத்தம் கேட்குது, 2வது அறையில குரட்டை ஒலி கேட்குது, 3வது அறையிலையும் ஃபேன் சுத்துற சத்தம் கேட்குது, 4வது அறையை பார்க்கிறீங்க, கைப்புள்ளி ஒன்று இருக்கிறதால மங்கள் வெளிச்சத்தில் ஓதிக்கொண்டிருக்கிறாள், உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்போ உங்களோட உள்ளம் என்ன சொல்லும் தெரியுமா? ரஹ்மானே, இவங்க எல்லாரும் உறங்குகின்ற பொழுது உன்னை வழிபடுவதற்காக என்னையும் என் பிஞ்சையும் ஆக்கினாயே, உனக்கே எல்லா புகழும். இல்ல எழும்பவும் இல்ல, புலி செய்யவும் இல்ல, தொழவும் இல்ல,
அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸி கஸ்லானா, மோசமான உள்ளத்தோடு இறுக்கமான உள்ளத்தோடு சோம்பேறியாக காலை பொழுது அடைகிறான். எத்தனை பேருக்கு சோம்பேறித்தனம்? தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது, சுபஹும் இல்ல தஹஜ்ஜத்தும் இல்ல ஒன்றும் இல்ல, லட்சங்கள் கொடுத்து கஅபத்துல்லாஹ் மிரிச்சிட்டு வந்திருக்கிறான். எவ்வளவு? 4 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் போறேன்டா 8 லட்சம் ரூபாய். அது 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு கஅபத்துல்லாஹ் மிரிச்சு போட்டுட்டு வந்திருக்கிறாய், சுபஹே இல்லா படுக்கிறாய். மன் ஸல்ல சுபஹ் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். முஸ்லிம். யார் சுபஹ் தொழுகின்றானோ அல்லாஹ்வுடைய பூரணமான பாதுகாப்பிலே இருக்கிறான். ஏன் நமக்கு பாதுகாப்பில்லை? எங்களுடைய வீடுகள் இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட வீடுகளாக இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே இப்படி ஒரு நிலைமையில் உங்களுடைய வீட்டை நீங்கள் காணுவீர்கள் என்றால், இப்படி ஒரு நிலைமையில் உங்களுடைய வீட்டை நீங்கள் காணுவீர்கள் என்றால் மகிழ்ச்சி தான். ஒருத்தர் 9 மணிக்கு கிளம்புறாண்டுவீங்க, நீங்க கூட்டு குடும்பமா இருந்தால் நிறைய சுவாரஸ்யமான காட்சிகளோடு பார்க்கலாம். 9 மணிக்கு எழும்பிட்டு வந்து இந்த பிரஷ் எடுத்து சிக்னல் வைக்கிறது பற்ற பாட்டை பார்த்துக்கிறீங்களா? சிக்னல் எடுத்து இப்படி முட்டுவான், சிக்னல் கீழே தான் விழும். மர திருப்பி அப்படின்னு மர திருப்பி வைப்பான், வச்சு கொடுத்துட்டு நான் இங்க புண் இங்க புண் டெய்லி வாயில புண் தான். மனைவி கொஞ்சம் சிரிச்சாலும், புள்ள கொஞ்சம் சிரிச்சாலும், ஒரு கிளாஸ் உடைஞ்சாலும் நசமா போக அழிஞ்சு போக, நான் போனத்தான் வழங்கும், நான் மகத்தா போனத்தான் வழங்கும், நான் இருக்க காட்டி பிரச்சனை தான் இல்ல பேசிதான் வழங்கும், திட்டுகின்றவரை பத்வாசகின்றவரை பார்க்க வேண்டும். இது எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? நீ சுபோதல்ல, உனக்கு அந்த நாள் முழுக்க உனக்கு முசீபத்தை தான் இருக்கும். சகோதரர்களே, வீடுகள் இஸ்லாமியமயப்படுத்தப்பட வேண்டும். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எங்களுடைய வீடுகள் எங்களை ஆளும் என்றால் சத்தியமாக நிம்மதியும் வாசல்கள் அகலமாக திறந்து விடப்படும். ஒரு முறை கற்பனை பண்ணுங்கள், உங்கள் வீடுகளை புதைகுழிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் இந்த ஷைத்தான் விரண்டோடுகின்றான். எத்தனை பேருடைய வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகின்றது? ஒரு காலம் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். நம் முன்னோர்கள், எங்கட அப்பா எனக்கு தெரியும், அவர் முந்தி சொல்லுவார், அல்லாஹ் சொர்க்க பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். என்ன சொல்லுவான்? எங்கட சின்ன காலத்தில் என்றால் மகரிப தொழுவிட்டு வெளியானால் ஆஹத ஆஹத நாசர நாசர இதா வாக்கத்து வாக்கியா யாசிம் வாக்கி தபாரக்கலை பிசி முழுக்கு யாயிகள் முஸ்தமிர் யாயிய முத்தத்திர் இப்படி எல்லாம் கேட்டுச்சு மகன். இந்த கண்ட சத்தம் இல்லையே உட காலியில. இந்த மஸ்ஜிதில் இருந்து ஆரம்பிக்கின்ற மகரிபுக்கு பின்னால் ஒரு விசிட் போங்க, உணர்வோட போங்க, சமூகத்தை பத்தி ஒரு கவலையோட போங்க. முதலாவது உங்களோட வீட்டுக்கு போங்க. அன்று எம்முடைய தாய் எம்மை எப்படி உருவாக்கினார், உங்களுடைய தாய்மார் உங்களை எப்படி உருவாக்கினார்கள்? மகரிபு நேரமானால் 5:40 ஆனால் மகன் ஓடி போங்க, பொடி வாஷ் பண்ணுங்க, குர்ஆன் எடுங்க, பள்ளி போங்க, தொழுங்க. தொழுட்டு வந்து முதலாவது வேலை என்ன? குர்ஆன் எடுங்க என்று சொன்னான். இன்று உங்களுடைய மனைவிமார்கள் 25, 30, 35 வயதிலே இருக்கின்ற ஒரு ஆணுடைய மனைவி அவள் எப்படி சொல்றா தெரியுமா? மகன் ஓடி போங்க, பொடி வாஷ் பண்ணுங்க, பேக தூக்குங்க, ஹோம்வொர்க் இருக்குது, அந்த ஆன்டிட்ட போங்க, ஸ்காலர்ஷிப் கிளாஸ் இருக்குது, அவசரம் போங்க. குர்ஆன் ஓதுகின்ற சுன்னா திட்டமிடப்பட்டு விடப்பட்டிருக்கின்ற நிலைமையை பார்க்கிறோம். பெண்கள் பிசி 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 டிவியை புழுங்கி கக்கி கொண்டிருக்கின்ற நிலைமை வீடுகளில். காலுக்கு மேல் காலை போட்டு அப்படி உட்கார்ந்து ரிமோட் கண்ட்ரோல் டிவியோடு மனைவி இருக்கின்ற காலம். அன்புக்கினிய சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸுக்கு உங்களுக்கு என்ன உறவு என்று பாருங்க. ஸலாஸ் லா யன்துருல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இலைஹி யௌமல் கியாமah. 3 பேரை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நாளை மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ் பேச மாட்டான் என்று சொல்லல, பார்க்க மாட்டான். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களோட பேசுறது ஒரு முறை, பார்க்கிறது ஒரு முறை. ஃபர்ஸ்ட்க்கு பார்க்கணும், அதுக்கு பிறகுதான் பேச்சு. அல்லாஹ்வோட சன்னிதானத்தை நோக்கி 3 குரூப் போக்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவுட். என் முகத்தை முழிக்கப்பட பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், போ போ என்று ரப்புல் ஆலமீன் 3 பேரை அனுப்புகின்றார். அந்த 3 பேர் யார் தெரியுமா? அல் ஆக்லி வாலிதை, பெற்றோரை துன்புறுத்துவன். அது ஒரு கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு விடயம், அது தனியான தலைப்பு. வல் மர்ஆ முத்தரஜ்ஜிலா, கணவனுடைய அதிகாரத்தை கையிலே எடுத்துக்கொண்ட மனைவி. மர்ரத்தும் முத்தரஜ்ஜிலத்துன், ரஜுலா போன மர்ரா, அவள் மர்ரா தான், பொம்பளை தான், ஆனால் அவள் உடற்கூறு ரீதியாக பெண்ணா இருந்தாலும் உணர்வு ரீதியாக ஆம்புல. சகோதரர்களே, இஸ்லாமிய வீடு தான் நான் உங்களோட பேசுறேன். மனைவி என்றால் அர்-ரிஜால் கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்களே. நாங்க ஏன் மாறு கொடுத்து பிடிக்கிறோம்? சொத்து பயிர்களே, எங்களுக்கு ஒரு பொம்பளை விட கூட கிடைக்குது, ஆம்பளை நீ சிங்கமாயிரு. பல வீடுகள்ல பொம்பளை ஒரு கோட்டை கீறினால் மாப்பிள்ளை தீஞ்சி போறான். ஒரு கோட்டை கீறி தாண்டாதண்ட என்ன செய்யறான்? அப்படி நடுங்கி போறான். ஒரு ஹதீஸை படிச்சுட்டு போறான், இந்த கணித ஹதீஸை பிராக்டிகல் படித்து போற வீட்டுக்கு நினைச்சிட்டு போறாரு. அங்க போனதோட சும்மா இருந்தா போதும், ஓ நீ சொல்றது சரி, அப்படி செய்வாங்க நல்ல. இதான் நிலைமை. 2 நண்பர்கள் சீடி பார்த்தாங்களாம். என்ன சீடி?
ஒருத்தர் பேன்ல சொல்றாராம், உங்கள் குழந்தைகளின் முடிகளை பின்புறம் வலித்து மேலே குடுமி வைக்க வேண்டாம், கஸா ரசூலுல்லாஹ் தடுத்தார். மச்சான் 2 பேரும் இண்டையிலிருந்து புள்ளைகளுக்கு இப்படி முடி வெட்ட மாட்டோம், நான் வெட்டல, 2 பேரும் சேலஞ்ச் முடிவு. அடுத்து நான் விடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இது நடந்த விஷயம். காலையில புள்ளைய சத்தமா கூப்பிடாம வா முடி வெட்ட போவேன்னு சொல்லி உம்மா கிச்சன்ல இருந்து ஓடி வாரா, தாய் கிச்சன்ல இருந்து ஓடி வாரா, கொண்டு வெட்ட போறீங்களா? நல்ல விஷயம். நான் நினைச்சு கொண்டே இருந்தது அந்த முடி வளர்ந்து கூடியா பேத்திக்கு நல்லா வெட்டுங்க. ஆனா உண்டு, நான் இந்தியா சேனல்ல பார்த்து வரேன், அந்த கோடு 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 போட்ட கட்டொண்டிக்கு அதுதான் வெட்டணும். உடனே இவர் இந்த வாயில ரிப்ளைய பாருங்க, மர்ஆ முத்தரஜ்ஜிலா சொன்னா ஓ சரி, எடுத்துக்கொண்டு வந்து புள்ளைய வச்சு முடிய வெட்டியாச்சு. என்ன சதிக்கிறா, என்ன சொல்றா தெரியுமா? மௌலவி அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், மன்னிப்பானா? பயான் இப்படி கேட்டேன், புள்ளைய கொண்டு முடிவெட்ட தூக்கி வச்சேன், என் மனைவிட முகமும் முன்னுக்கு வருது, பயம் என்ன மௌலியிட முகமும் முன்னுக்கு வருது, நான் என்ன செய்ய? மனைவி சொன்ன மாதிரி வெட்டினா எனக்கு சந்தோஷம் வீட்டுக்குள்ள, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வெட்டிட்டு போனேன்னு வைங்க, 3 நாளைக்கு என் பொம்பளை முகம் பப்புளுக்கா மாதிரி இருக்கும். சகோதரர்களே, இது எதை காட்டுகின்றது தெரியுமா? வீடுகளுக்குள்ளே பெண்ணுடைய ஆட்சி இருக்கின்றது. எந்த பெண்ணுடைய கையில் அதிகாரம் கொடுக்கப்படுகின்றதோ அந்த சமூகம் ஒரு நாள் வெற்றி கொள்ளப்படாது. ஆனால் பெண் என்பவள் அடிமை அல்ல, கை நீட்டி அடிக்கப்பட வேண்டியவள் அல்ல, அவள் சிறந்தவள், எங்களை நம்பி வந்திருப்பவள். ஆனால் அவளை நல்ல பண்பாடுகள் கொடுத்து காக்க வேண்டியது கணவனுடைய அயராத முக்கியமான பொறுப்புன்றதை மறக்க கூடாது. அன்புக்கினிய சகோதரர்களே, சேவல் கூவ வேண்டுமா பெட்டை கூவ வேண்டுமா என்றால் நியதி என்ன? சேவல் கூவ வேண்டும். பல வீடுகளில் பெட்டை கூவதை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? வல் மர்ஆ முத்தரஜ்ஜிலா, ஆம்பளையா போன பொம்பளை இவளை அல்லாஹ் ஒரு நாள் மேலெடுத்து பார்க்க மாட்டான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இளைஞர்களே, என்றும் நம்முடைய வாழ்வுகளை, எங்களுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வீடுகள் இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட வீடுகளாக அமையும் என்றால், எங்களுடைய வீடுகள் குர்ஆன் சுன்னாவை ஆளக்கூடிய வீடுகளாக வரும் என்றால், சத்தியமாக உலகிலே எங்கும் காணாத மிகப்பெரிய நிம்மதியை உங்களுடைய வீடுகளுக்குள்ளே காண முடியும் என்பதனை ஆழமாக உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வல்லவன் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய வீடுகளை இஸ்லாமிய இல்லங்களாக உருவாக்கி நல்ல முறையிலே அந்த வீடுகளை பராமரிக்கக்கூடிய, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய இல்லங்களாக உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இளைஞர்களே, ஜும்மா மிக சுருக்கமாக நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வளவு நேரம் நான் உங்களிடத்திலே இஸ்லாமிய இல்லம் சம்பந்தமாக சொன்னேன். இதிலே 3வது ஒரு செய்தி நபிகளார் சொன்னார். 3 பேர் எல்லாம் பார்க்க மாட்டான். உம்மா அப்பா துன்புறுத்துறவன், கணவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்ட மனைவி, அடுத்து அத்தயூஸ். இது மிக பயங்கரமான விஷயம். தயூஸ் என்று சொன்னால் அல்லது துயூஸ், இது சகோதரர்களே வீட்டினுள்ளே மானக்கேடானவற்றை நுழைவித்தவன். இவனை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். சகோதரர்களே, இன்று நம்முடைய வீடுகளிலே நிம்மதி குழம்பி சந்தோஷம் சுபீச்சம் இல்லாமல் போனதுக்கு உண்மையிலே காரணம் என்ன தெரியுமா? இந்த தயூஸ் என்று சொல்லக்கூடிய மானக்கேடானவை எங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்து ஆட்சி செலுத்துகின்றது. உங்களுடைய வீடுகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். முன்பொரு காலம் சிறிய ஒரு டிவி இருந்திருக்கும். அல்லாஹ் உங்களை உயர்த்தி உங்களுக்கு சிறந்த பதவிகளை தந்து நல்ல அந்தஸ்துகளை தந்து உங்களுக்கு பணமும் கையில் புழங்கியாச்சு. இப்ப என்ன பாக்குறீங்க? இந்த சின்ன சேஸ் எல்லாம் இருந்தா சரி வராது, எல்லாம் ஓரமாக்கு. நல்ல பெரிய சேஸ் எல்லாம் எடுத்து போட்டாச்சு, செட்டி எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்ப பாக்குறது டிவி எல்லாம் சரி வராது, எல்சிடி எல்இடி பெரிய சைஸ் எடுத்து போட்டாச்சு. பறவைகள் கூண்டை விட்டு வெளிக்கிளம்புவது போலதான் ஒரு ஆம்பளை காலையில் 5 மணி 4 மணிக்கு விட்டு வெளியே போறான். ராவு 12 மணி 12:30 வரான். மார்னிங்ல வைத்து மார்னிங்ல வரான். மார்னிங்ல வைத்து மார்னிங்ல வரான். 12 மணி பிறகு மார்னிங் தான். அப்படித்தான் வரான். குழந்தைகள் தூக்கத்தில் தான் முத்தமிடுறான். நீங்க பாருங்க, இந்த எல்சிடி எல்இடி பெரிய டிவிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து, இதுக்கு நீங்க சேட்டலைட்டையும் போட்டு கொடுத்து, கேபிள் சேனலையும் எடுத்து கொடுத்து, இன்டர்நெட் வர கொண்டாந்து வச்சு டொங்கலையும் கொடுத்துட்டு நீங்க வீட்டை விட்டு போனால் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது. வீட்டில் யாரு? மனைவி மட்டும்தான் இருக்கிறாள். அவளுக்கு தக்குவா போயிட்டோமா? இறையத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தோமா? வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதற்கு கூட மனைவிக்கு நேரம் இல்லை. ஏன்? பிஸி. என்ன பிஸி? டிவியில தான் பிஸி ஆகிக்கிறாள்.
அவருடைய முழு கவனம் அப்படித்தான் இருக்கின்றது. ஒரு குடும்பம் வீட்டுக்கு வந்தால் நம்பி வருவார்கள். முன்பு என்ன வரவேற்பாங்க, வெல்கம் பண்ணுவாங்க, சந்தோஷமா இருக்கலாம். இன்று வரமாட்டார்கள். வந்தாலும் என்ன, வாங்க கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு, ஒரு நாடகம் பேத்து கொண்டிருக்க, வந்தவரை வர வைக்கிறதா நாடகத்தை பார்க்கிறதா? இன்டர்வல் டைம் ஒன்று வரும், வந்ததோட திரும்பி சோமாய்க்கிறீங்களா, என்ன செய்தி, என்ன விசேஷங்கள், அப்படி பேசிக்கொண்டு மீண்டும் ஸ்டார்ட், மீண்டும் திரும்பி இங்க பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ், இதுதான் நிலைமை. வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலைமையில் கூட இன்று நம் வீடுகள் இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். சகோதரர்களே, வீடுகளை பாருங்கள். அதாவது இன்று சமகாலத்தில் நிறைய வாழ்க்கைகள் பிரிந்து போகின்றது. என்ன காரணம்? சத்தியமாக டிவியில் அதற்குரிய அனைத்து பயிற்சிகளும் காண்பிக்கப்படுகின்றது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மாமி மருமகள் பிரச்சனை விலாவாரியா பேசுது, கதை ஒன்று போன கிழமை நாண்டு அழுதன்று, போன கிழமை கதையை பார்த்து அழுதன்று. கணவன் வந்து அறவர் ஒரவர் அண்மையில் ஒரு வாழ்க்கை பிரிஞ்சிச்சு. அந்த வாழ்க்கை பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்? அறவர், அதாவது கணவன் வந்து அறவர் ஒரவர் அனுப்பிச்சான், செட்டில் உட்கார்ந்து தீக்கிறான். திரும்பி பார்க்கிறதுக்கு மனைவி இல்லை. ஏன்? சிரிக்கிற சிரிச்சு சந்தோஷமா பார்க்கிறது சந்தோஷம், கைதட்டி பெரிய ஜொலியா பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒரு அவர் கடிச்சு தான் மூலவி என்கிட்ட வருவா. வந்து என்ன கேட்பாள்? எவ்வளவு கொண்டு வந்த ஒரு 1000 ரூபாய் கிடைச்சு வேண்டிய மிச்சம் பிடிக்கிறதுக்கு கேட்பாளாம். இதை யார் உருவாக்கினது? என்னுடைய கையால் என்னுடைய கண்ணிலே நான் குத்தி கொண்ட நிலைமைதான் இன்று பலருக்கு. சகோதரர்களே, இது ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லல, அனைத்தும் தேவை. அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பென்தொட்டையிலிருந்து கொல்லிப்பீட்டு வரை 85 ஜோடிகள் கடல் மார்க்கமாக கைது செய்யப்பட்டார்கள். கேள்விப்பட்டீங்களா? உங்களுடைய ஏரியால தான். தர்கா டவுனுக்கு ஜும்மாக்கு வந்தா பெரிய போஸ்ட் ஒட்டிக்குது முன்னுக்கு, ஒன்று கரண்டு கீழே விழுந்து எடுத்துட்டு போய் ரூம்ல வாசிக்கிறேன். பென்தொட்டையிலிருந்து கொல்லிப்பீட்டு வரை 85 ஜோடிகள் கடல் மார்க்கமாக கைது. அந்த 85ல கவலை என்ன தெரியுமா? 42 ஜோடிகள் முஸ்லிம்கள். என்ன காரணம்? முழுக்க முழுக்க குர்ஆன் சுன்னாவால் வார்க்கப்பட்ட ஒரு குடும்பம். அண்மையில் என்ன நடந்துச்சு? மகள் என்ன செய்யறாள்? உம்மோட முன்னுக்கு சட்ட கையை இப்படி தூக்கி வந்து நிற்கிறாள் கத்தியோடு. என்ன, எனக்கு அவனை முடிச்சு தாரா இல்லையா? உங்க சொல்ற வானம்மா விட்டு போட்டுடு, அவன் எந்த வகையிலும் பொருத்தம் இல்ல, அவனை முடிய பாரு, அவன் ஒரு ரஸ்தியாதுக்காரன், அவன் ஒரு ரவுடி, அவன் பேசப்பாரு, அவன் உடுப்ப பாரு, எவ்வளவு சொல்லி பார்க்க. உம்மா நான் முடிச்ச அவனை தான் முடிப்பேன், முடிச்சு தருவீங்களா இல்லையா? இல்லன்றா. நான் வெட்டிக்க வேண்டாம், வெட்டிக்கொண்ட உம்மா நம்பல. இங்க இருந்து இங்க இழுத்தா 18-19 தையல். இது எது கொடுக்குது? வெக்கம், மானம், சூடு, சரணம் ஒன்றுமே இல்லை. கணவன், மனைவி, மருமகன், மகள், மருமகள், மச்சா, மைனி, குஞ்சு குருமை எல்லாம் சேர்ந்து பார்க்குது. மோசமான காட்சிகள், கட்டி அணைக்கும் காட்சிகள், ஆபாசமான காட்சிகள் சர்வசாதாரண பார்க்கிறோமே. இதுக்கு வேற உம்மா அப்பா பேசிக்கொள்றாங்க தெரியுமா? மகனுக்கு விளப்பம் இல்லை. நீங்க நினைக்கிறீங்க அப்படி உங்களை விட இல்லாம பில்லியன் கேஸ் ஆயிக்கிறான். இது பெற்றாருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? தெரியும். ஏன்? சிலரை தியாகம் செய்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் தியாகம் செய்வதற்கு விட்டுக் கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. பென்தொட்டையிலிருந்து கொல்லிப்பீட்டு வரை 85-ல் 42 முஸ்லிம்கள் என்றால் இரத்த கண்ணீர் சிந்து வைத்தார். வேற என்ன வழி? தவ்வாவுல பிசிர் ஹாஜியார் கீழே போட்டிருந்தார் அந்த தாள் துண்டில். நான் என்ன சொல்ல வர்றேன்? சமகாலத்தில் பயங்கரமான அழிவுகள் இஸ்லாமிய இல்லங்களுக்குள். இதே விஷயத்தை தெய்வவேளர் ஜும்மால ஓய்த்திக்கிறேன். ஜும்மா முடியத்தோட ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கைதண்டு பேசி கொண்டிருக்கிறாரு. மோளை நீங்க மிச்ச விசேஷமா பேசினீங்க, ஆனா உங்களுக்கு அதிசயமா இருக்குது. என்ன பொறுத்த மட்டும் சர்வசாதாரண முஸ்லிம்கள் தரப்பால் வர கேசுகள். நான் 2 சம்பவம் சொன்னதுக்கு சகோதரர்களே, முஸ்லிம்களும் அதாவது படுமோசமான அதாவது அந்நிய சமூகம் போன்று இன்று ஆண் பெண் கலப்பு விவகாரங்களில் கூட முன்வருவதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனுடைய போதனை உங்களுடைய இல்லத்தில் இருக்கின்றதா? எந்த அளவில் இருக்கின்றது? வீடுகள் முன் வாயிலால் ஏறுகின்ற கணவனுடைய தம்பி, கணவனுடைய நானா குஷினி வரைக்கும் வந்து அங்கே இருக்கிற திண்ணக்கட்டில் ஏறி உட்கார்றான். உங்களோட மனைவி மட்டும்தான் நிற்கிறாள். எப்படி இருக்கிறாள்? ஒன்றோ குளிக்கிறதுக்கு மாற்றி உடையோடு இருக்கிறாள், அல்லது மீன் வெட்டி கொண்டிருக்கிறாள், அடிச்சரிச்சு கொண்டிருக்கிறாள், சோல் போட்டுக் கொண்டே இருப்பாள். எத்தனையோ பேர் கணவனுடைய குழந்தையை சுமக்க வேண்டியவர்கள் கணவனுடைய நானட தம்பிட
குழந்தைய வயிற்றுல சுமந்து கணவன் குழந்தைன்னு சொல்லி வக்காலத்து வாங்குகின்ற சமூகத்தில் பார்க்கிறோம். இதை ஏற்படுத்தி கொடுத்தது யார்? உங்களுக்கு குர்ஆன் தெரியாதா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஸினு தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. எழுதி ஒட்டுங்க. சூரத்துன் நூர். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய வீடுகள் அல்லாத வேறு வீடுகளிலே சலாம் கூறி அனுமதி பெறாமல் நுழைய வேண்டாம். எழுதி ஒட்டப்படாது. மச்சன் என்ன நினைப்பார் எழுதி ஒட்டினா? அப்படி யோசிக்கிறீங்களா? நீ வேண்டியது நினை, இது இஸ்லாம். உனக்கு தான் எழுதி போட்டிக்கிறேன். தமிழான சொல்லி விளங்கலன்றதுக்காகத்தான் உன்னை மரமண்டல 18 பெரிய கொட்டை எடுத்து எழுதி போட்டிக்கிறேன். போடுங்க. சகோதரர்களே, இதோட விளைவு உங்களுக்கு தெரியுமா? இதால் வந்த விளைவுகள், சமூகத்தில் வந்த பயங்கரங்கள், அதில் பாவ நிலைமைகள் தெரியுமா? அண்மையில் கம்பா டிஸ்ட்ரிக்டில் இன்று வரைக்கும் ஒரு தந்தை கம்பி எண்ணி கொண்டிருக்கிறான். அயோக்கியம் செஞ்ச வேலை என்ன? மனைவி மரணித்தாச்சு, 2 பொம்பளை பிள்ளை. மூத்த பொம்பளை பிள்ளைக்கு இப்ப 26 27 வயசு இருக்கும். பாமசி கோர்ஸ், பாவம் படிச்ச பிள்ளை. அடுத்தது 16 வயசு பிள்ளை. 16 வயது மகளுக்கு கர்ப்பம் தரிச்சிச்சு. அந்த கர்ப்பத்துக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமா? சுபஹா, ஜாஹிலியா காலம் இங்கேயும் இருக்கு. அந்த கர்ப்பத்தின் சொந்தக்காரன் யாரு? எவன் சொந்த வாப்பாவான் தான் அந்த கர்ப்பத்தின் சொந்தக்காரன். ஏன்? குடி, மது, அங்கிட்டு போய்த்து கஞ்சா, அபின், ஹெரோயின் எல்லாம் இருக்கு. மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாத மிருகம். 16 வயது மகளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து இன்று குழந்தையோடு கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறார். யாருடைய பிள்ளை? பாப்பட பிள்ளை மகள் சுமந்தா. அதிசயமா இருக்கா? அதுதான் ஹியூமன் ரைட்ஸ் அந்த சகோதரர் சொன்னார். இதெல்லாம் அதிசயம் அல்ல. நாளுக்கு நாள் எனக்கு வர கேஸில் பார்த்து சும்மா சின்ன விஷயம் என்றார். ஒரு வாப்பக்காரன் லைட் கலர்ல கட்டி அடி அடி நடிச்சாங்க. ஒரு ஏரியால முழு நிறுவனமாய் கட்டி வச்சாங்க. நான் போய் இது கேட்கிறேன் என்னன்னு சொல்லி. இதுதான் கேஸ். இது மாதிரி ஒரு கேஸ் தான். சகோதரர்களே, வீடுகள் இஸ்லாமியமயப்படுத்தப்பட வேண்டும். அதில் தான் நிம்மதி. ஒரு டாக்டர் ஆர்டிகல் கிட்ட வாசி கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு வாசிக்கிறேன். ஒரு உம்மா ஒரு புள்ள குஞ்ச குழந்தை வைக்கிறாள். டாக்டர் முன்னுக்கு தலை பெருசி கண்டன்னு ஒவ்வொரு திசையை பார்க்குது. உமிழ்நீர் கசிவு கிளை வடிஞ்சு கொண்டே இருக்குது. இடுப்புகளுக்கு வழக்கம் இல்லை. இடுப்புகளுக்கு வழக்கம் இல்லை. உமிழ்நீர் கசிவு வடிஞ்சு கொண்டே இருக்கு. கண்டன்னு ஒவ்வொரு திசையை பார்க்க தலை பெருசி. டாக்டர் சொல்றாரு, நான் அந்த புள்ளைய பாதத்தோடு நினைச்சேன், ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சேன். அல்லாஹ்வுடைய சுன்னா மீறப்படுமானால் அதுதான் ஹெட்டிங். டாக்டர், இது என்ன மூத்த மகண்ட புள்ள, நான் பெருசா நினைக்கல. அடுத்து சொன்ன வரிகள் எனக்கு இடியே விழுந்தது போன்றிருந்துச்சு. டாக்டர், நான் ஒரு கஷ்டவாளியான குடும்பம், வெளிநாட்டுக்கு போய் அவசர தொலைபேசி அழைப்பின் காரணமாக நாட்டுக்கு திரும்பினேன். இது ஏண்ட மூத்த மகண்டையும் இளைய மகண்டையும் புள்ள, மூத்த மகண்டையும் இளைய மகண்டையும் புள்ள. டாக்டர் எழுதுகிறார், ஒரே வகையான ஜீன்கள் ஒன்று சேர்வதனூடாக அங்கவீன குறையுள்ள குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கின்றது. யார் ஏற்படுத்தி கொடுத்தது? இந்த நிலைமையை வீடுகளை ஏற்படுத்தியது யாரு? ஆண் பெண் கலப்புக்கு உம்மா வாப்பா சேர்ந்துதானே சேர்த்து கொடுக்கிறோம், கூட்டி கொடுக்கிறோம். சாட்சியம் ஆண் பெரியம்மன் ஆண் என்ன சட்டம்? ஏண்ட உம்மா எனக்கு ஹராம், ஏண்ட பெரியம் எனக்கு ஹராம், ஏண்ட சாட்சி எனக்கு ஹராம், ஏண்ட உம்மட தாத்தா எனக்கு ஹராம். தாத்தட மகள் தங்கச்சிர மகள் ஹராமா? திருமணம் முடிக்க முடியுமான உறவு யார் பத்துவா தந்தது? கூடாது கூடும். ஏண்ட உம்மாட தாத்தா தாத்தட மகள் எனக்கு முடிக்கலாம். நீங்க என்ன செய்றீங்க? மகன் தங்கச்சிர விளையாடி கொண்டிருங்க, தங்கச்சிர பேசி கொண்டிருங்க, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். தங்கச்சி பாடம் சொல்லி கொடுத்துருங்க, நான் டக்குனு போயிட்டு ஓடி வரேன். தங்கச்சி நீங்களும் கொழும்பு கிளாஸ் கூட்டிட்டு போங்க, நான் வந்து எடுத்துக்கொள்றேன். இதுவா பண்பாடு? வீட்டுக்கு மூத்த மருமகன் ஒருத்தர் வந்துடுவார். வந்ததுக்கு பின்னால் என்ன? மூத்த மருமகன் வாப்படஸ்தானம். நீங்க நினைக்கிறீங்க அப்படி அந்தஸ்த கொடுக்கிற விஷயம் வேற. அவர் வரப்போக்கல திருமணம் முடிச்ச மகளுக்கு 22 வயசு, அதை கிளிக்கு இன்னொரு மகன், அதை கிளிக்கு இன்னொரு மகள், அதை கிளிக்கு இன்னொரு மகள் வச்சுக்கங்க. உதாரணமா அந்த சின்ன மகளுக்கு வயசு ஒரு 6 7. இவர் என்ன செய்யறாரு? மச்சான் மூத்த மருமகன் மச்சான் 2 கொண்ட பின்னி பார்க்கிறது, அவர் தலையை வாழ்ந்து பார்க்கிறது, மைனிக்கு கவுன் மாற்றி விடுறது. சின்ன பிள்ளை தானே, பொம்பளை பிள்ளை வளர்த்தி வாழை மரம் ஆயிடுவாங்க. பூர் பூர்னு பிள்ளையும் வளர்ந்தாச்சு. வளர்ந்ததுக்கு பிறகு கிட்ட மோட்டி ஜம்ம பெற்றார்கள் இருக்கிறாங்க சமூகத்தில். என்ன நினைப்பாங்க தெரியுமா? அவரு வாப்படிஸ்தான மூத்த மருமகன் மருமகன் மைனி கிளாஸ் விட்டு வந்து டவுன்ல இறங்கிக்கிறான், பைக்ல வேதி கூட்டி கொண்டு வாங்க. குரங்கோட கையில பூமாலை கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. சமூகத்தில் பார்க்கிறோம். யாரு கூட்டி கொடுக்க? உமா அப்பா தானே கூட்டி கொடுக்குறாங்க. இவரை போய் கூட்டி கொண்டு வராரு. எத்தனை பயங்கரமான நிகழ்வுகள் இலங்கை நாட்டில் நடந்துச்சு.
தாத்தக்காரிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு இப்படி 6-8 வயசுல இந்த சின்ன பிள்ளை மச்சான் வாப்படிஸ்தானமா சொன்னேனே, அப்படி ஒருத்தர் இருந்தாரு. தாத்தக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக இந்த சின்ன பிள்ளை போயிடுச்சு. பருவ அடைஞ்சதுக்கு பிறகு உம்மா வாப்பா உறவெல்லாம் நினைச்சாங்க என்ன, வாப்படிஸ்தானம், அவர் வாப்ப மாதிரி இல்லைன்னு சொல்லி தாத்த வந்ததுட்டு தங்கச்சிக்காரிய விடிய சுபகோடு தூக்கிட்டு போனான். ஏன் நடக்காது? இதெல்லாம் சர்வசாதாரணம். யார் வழி வைக்கிறது? பெற்றார்கள் தான் கூட்டி கொடுக்கின்ற நிலைமையை சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, உங்களுடைய பெண்மகள், உங்களுடைய அதாவது நானாட புள்ள, தங்கச்சிட புள்ள, தாத்திர புள்ள முன்னுக்கு வீசேப்புல சோள போட்டுக்கொண்டு தலையை பூவாஸ் மாதிரி அலங்கரிச்சு கொண்டு வந்தால் இதுக்கு நீங்க எப்படி இடம் கொடுப்பீங்க? முடியாது. ஹராம். ஒரு ஆணுடைய முன்னுக்கு வருகிறாய், பிழை. இது இஸ்லாமிய தௌஹீத் வீடிப்படி இருக்க முடியாது. சகோதரர்களே, அக்கரைப்பத்து பகுதியிலே ஒரு செய்தி நடந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. 16 வயது 4 இளைஞர்கள் 9 வயது ஒரு சின்ன பிள்ளைய கொடூரமாக கற்பழித்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? அந்த உம்மாவோட ஊர் பாசி அந்த விஷயத்தை எழுதிக்கிறா, கொடுத்திக்கிறா. என்ன நேர்வழி புக்கில் வந்துச்சு. பாப்ப மாய்த்து உம்மட வேலை என்ன? அப்பன் சுட்டு தான் 2 பிள்ளைய வளர்க்கிறா. அப்பன் சுட்டு காலம் போகுது. மிக கஷ்டமான குடும்பம். 9 வயதுல ஒரு பெண் பிள்ளை, அதுக்கு 5 அல்லது 7 வயசுல போய் பாப்பா மாய்த்தா போய்த்தாச்சு. மாலை நேரம் டியூஷனுக்கு அனுப்புறா, டீச்சர் வீட்டுக்கு. புள்ள டியூஷனுக்கு போகுது. டியூஷன் முடிஞ்சு பிள்ளைய காணல. உம்மை தேடி போறா. டீச்சர் சொல்றா, இன்றைக்கு வரலையே மகள். இல்ல டீச்சர், கிளாஸுக்கு வந்தா. இல்ல வரல, இங்க வரலண்டா. உம்மை என்ன செய்யறா? தம்பிக்காரனை பிடிச்சு கொண்டு ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போனா அந்த புள்ளோட கவுன் மிரிபாடுது. உம்மா தாத்தோட கவுன் எடுத்து காட்டுறான். சின்ன புள்ள எடுத்து காட்டுறான். அடுத்து என்ன எழுதுறாரு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அடுத்து என் மகளை பார்க்கிற இரத்த வெள்ளத்தில் கண்டேன். அன்புக்குரியவர்களே, அந்த பொம்பளை ஆட்டிக்க கீழே எழுதுறா என்ன தெரியுமா? அவ சொன்னது அப்படி எழுதிக்கிறார். என்ன? எங்களுடைய வீடு ஊரில் இருக்கின்ற சீடி கடைகளை மூடுவதாகவும், கலவன் பாடசாலைகளை இழுத்து மூடுவதாகவும், மாலை நேர டியூஷனை இல்லாமல் ஆக்குவதாகவும் எமக்கு நீங்கள் வாக்குறுதி தருவீர்கள் என்றால் நான் யாரு, என்ற ஊரு பேரு, என்ற புள்ள சீரழிஞ்சவங்க எல்லா பட்டியலையும் நான் தாரத்துக்கு தயார். நீங்க கலவன் பாடசாலை இழுத்து மூட மாட்டீங்க, சீடி கடையை மூட மாட்டீங்க, மாலை நேர டியூஷன் இல்லாமல் ஆக்க மாட்டீங்க. இதுல நடக்கத்தான் போகுது. மாலை நேர டியூஷன் பென்டோட்ட கொல்லிப்பீட்டு வரைக்கும் நடந்த கேஸும் என்ன? ஹேண்ட்போன். வேற ஒன்றும் இல்ல. இன்றைக்கு சகோதரர்களே, மண்டையில முடிகொட்டிய கிழவன்ல இருந்து மடியில தாழ்ற புள்ள வரங்காட்டி வெள்ளாட கையிலையும் கையடக்க தொலைபேசி. இது இல்லாத யாருமே இல்ல. மரமேறின்றவன்ட்ட இருந்து சின்ன இன்றைக்கு பிறந்த புள்ளையும் கூட ஹேண்ட்போன் பேசுமான்னு யோசிக்கிற அளவுக்குள்ள காலம். இதோட விளைவுகளுக்கு தெரியுமா? பெற்றார் வந்திருக்கிறீங்க. பல இளைஞர்களோட கோபம். ஏன்னா இதை சொல்றதால சகோதரிகளே என்ன நடக்குது? வாப்பா, உம்மா, மகள் 3 பேர் மாட்டல போறாங்க. தைரியமா மகளை லவ் பண்றவன் தைரியமா வாப்படவனு கோல் எடுக்கிறான். ஏன் தெரியுமா? போன்ல வாய்ஸ் மாத்தலாம். விளங்கி வச்சுக்கோங்க. உங்களோட பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை தலையை தடாய் வச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்குள்ள ஒரு சைனீஸ் போன்ல 16 அல்ல 19 எத்தனை வாய்ஸ் மாத்தலாம். 60 வயசு கிழவி, 30 வயசு பொம்பளை, 25 வயசு பொம்பளை, 16 வயசு குட்டி பேசுற மாதிரி மாத்தலாம். நான் இங்க இருந்து என் சொந்த வயசுல பேசத்தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி கேட்க போகுது? 16 வயசுல ஒரு கேர்ள் பேசுற மாதிரி கேட்க போகுது. இப்ப தைரியம் வாப்பட போனிக்க கோல் எடுக்கிறான். என்ன சொல்றான்? அங்கிள், நான் ஆயிஷா பேசுறேன், உங்களோட மகள் ஹப்சாவுக்கு கொடுங்க. ஹப்சா டக்குனு வாங்கி நம்பர் பாக்குறாள். இது அவரோட வயசுல அப்பாஸ் தான் பேசுறேன்னு அவளுக்கு தெரியும். இதை ஏன் நாம் அறியாமல் இருக்கிறோம், தெரியாமல் இருக்கிறோம்? நான் எங்கு போனாலும் சொல்லுகின்ற ஒரு விடயம், உங்களோட மனைவியோட போட்டோவாக இருந்தாலும் உங்களோட போன்ல வச்சுக்கிறாங்க. ஒரு செகண்ட் தான் தேவை. ப்ளூடூத் ஆன் பண்ணினால் அடுத்தது அங்க, அடுத்த செகண்ட் நெட்டி போடுவாங்க. எஸ் கொடுத்தா நெட்டி போய்த்தாச்சு. அடுத்த செகண்ட் என்ன? அப்பாவி பெண் பிள்ளை, குமரி பிள்ளைகள் இன்டர்நெட்டில் சீரழிறாங்க. எதால சீரழிறாங்க? இதுக்கு மேற்பட்ட பகுதி தான் தேவை. இந்த கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி தான் தேவை. அது அப்படியே எடுத்து ஒரு நிர்வாண பொடியோடு இணைக்கப்படுகின்றது. எவ்வளவு போட்டோஸ்கள் பார்க்கலாம். அப்படி 3G வேணுமா, வீடியோ வேணுமா, எத்தனையோ போன்ல எத்தனையோ திருவிளையாடல்கள் போன்ல வந்தாச்சு. சர்வசாதாரணமாக போன்
சீரழிகின்ற நிலைமையை சமூகத்தில் பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமாய் போன வரலாறு பார்க்கிறோம். நாளுக்கு நாள் வரக்கூடிய இன்டர்நெட்ல கம்ப்யூட்டர் அதாவது பேப்பர்கள் வரக்கூடிய தகவல்களை பாருங்க, மிக பயங்கரம். ஹேண்ட்போனால் சீரழிந்து சின்ன பின்னமாய் போன குடும்பங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போறதை பார்க்கலாம். முகமூடி எத்தனையோ பேர் ஹேண்ட்போன் கலாச்சாரத்தால் மாற்றானோடு ஓடி போன வரலாறு தேவையா? இஸ்லாமிய யுவதிகள் பேர் தாங்க எத்தனையோ பேர். ஒரு மகளுக்கு ஒரு போன் தேவை, உண்மைதான். தூர கிளாஸ் போறா, அதுக்குள்ள போனை வாங்கி கொடுங்க. நான் கிளாஸ பாக்குறேன், திருமணம் முடிச்சு இவ்வளவு காலம் போய்த்தாச்சு, நாங்க பாவிக்காத போன் கிளாஸுக்கு வர 16-17 வயசுல வர ஒரு கேர்ள் பாவிக்கிறார். போனை பார்த்தா தளதாண்டு மினுங்குது, வாழ்க்கையிலே தொட்டிருக்க மாட்டோம். விலையை பார்த்தா 1 லட்சம் ரூபா, 1,75,000 ரூபா. பாப்பாக்கு வேற பெருமை, என்னோட மகட்ட கையில் இருக்கிற போன் 1,50,000 ரூபா, 1,50,000 ரூபா. அப்படி பெருமையா பேசுறவங்களை பார்க்கிறோம். அந்த போன்ல விசேஷம் என்ன? எடுத்த கோல், வார கோல், எல்லாத்துக்கும் பாஸ்வேர்ட் கொடுத்து வைக்கிற. இப்ப நீங்க பாக்குற உங்களுக்கு ஒரு நாளும் பார்க்கல, அவளுக்கு தான் தெரியும் அதை பாக்குறதுக்கு. அவர்தான் பார்க்கணும். இன்னும் நிறைய பேர் பாருங்க, லண்டன்ல மாப்பிள்ளையாம், லண்டன்ல மாப்பிள்ளை மகளோட போட்டோ இமெயில் பண்ணியாச்சு. அவர் என்ன செய்யறாரு, அந்த போட்டோவை எடுத்து குதிரையோட இருக்கிற மாதிரி, கழுதையோட இருக்கிற மாதிரி, பெட்ல இருக்கிற மாதிரி, ஓடி திரிகிற மாதிரி, தேவையான மாதிரி எல்லாம் செய்யறாரு. வீட்டுக்கு ஒரு அல்பத்தை அனுப்புறாரு. உம்மா அப்பா பாக்குறாங்க, லண்டன் மாப்பிள்ளையோட என்ன மகள், மாஷா அல்லாஹ், சந்தோஷம். வாரவர் எல்லாத்தையும் காட்டுறாங்க, வாரவர் எல்லாத்தையும் காட்டுறாங்க, பாக்குறாங்க. திருமணம் முடிச்சுட்டாங்களா? இல்ல. அப்ப இப்படி எல்லாம் மீக்குதே, இந்த கிராபிக் ஏதோ ஒண்டிக்கா அதுல செஞ்சான், இப்படிதான் பேசுறாங்க. திடீர்னு வந்து இறங்குறாரு, திருமணத்துக்கு தேதி நிச்சயிக்கப்படுது. திருமணத்துக்கு அந்த தேதி நிச்சயிக்கப்பட்டு விடிஞ்சா திருமணம், நாளை திருமணம். திடீர்னு அங்க லண்டன் இந்த கோல் வருது, முடிச்சு கொடுத்துறாங்க. ஏற்கனவே 4 புள்ளிட வாப்பா நடந்துச்சப்பா. இப்ப அவன் சொல்றான் தெரியுமா, என்ன 4 கல்யாணம் முடிக்கலாமா இருக்கத்துல, நீங்க எனக்கு முடிச்சு தரலண்டா இந்த பெரிய அல்பத்தை முழு ஊரையும் தெருவா ஒட்டுவேன். சல்லிக்காரனை சுட்டி அவனை முள்ளா எண்ணி அடிச்சு பொடிசுல கொடுத்து அவனை பீஸ் பீஸ் ஆக்கி மகளுக்கு வேற முடிச்சு வச்சுட்டாங்க. ஏழைகளா இருந்தாலும் இந்த நிலைமை என்ன? மானம் போனதுக்கு பிறகு என்ன? ஒரு போட்டோ போன்ல எடுக்கிற ஒரு போட்டோ எவ்வளவு பெரிய பயங்கரத்தை ஏற்படுத்தி தெரியுமா? ஒரு சின்ன வீடியோ கிளிப் எத்தனையோ பெண்களை மிரட்டி 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 மிருகவதைகள் செய்யப்படுவதை சமூகத்தை கேள்விப்படுகிறோம். அன்புக்கிடைய சகோதரர்களே, வீடுகளை இஸ்லாமியமயப்படுத்துவோம். 3 பேரை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். பெற்றாரை துன்புறுத்தியவன், கணவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்ட மனைவி, வீட்டிலே மானக்கேடானவற்றை விளைவித்தவன். ஆகவே இயன்ற வரைக்கும் எங்களுடைய வீடுகளை சிறந்த வீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கு, இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட வீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நீங்கள் முயற்சிக்காத வரை ஒரு நாளும் அது சரிப்பட்டு வராது என்பதனை ஆழமாக உங்கள் மனதில் நீங்கள் பதிய வைத்து சில தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த தியாகங்களோட உங்களுடைய வீடுகளையும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சிறந்த இல்லங்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதனை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வல்லவன் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்ட உங்களை கபூல் செய்து நாளை மறுமையிலே அவருடைய விசாலமான சொர்க்கத்தை சந்திக்கின்ற அந்த நல்வாய்ப்பையும் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.